நீங்க பாத்திருக்க பியலோட அம்மாவோட ட்ரெஸ்ல தீ பிடிக்க ஆரம்பிக்குதுங்க. பியலோ இதை பார்க்கவே அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றா. ஆனா எதிர்பாராத விதமா அவங்க அம்மா அந்த தீல எரிஞ்சு இறந்தே போயிடுறாங்க. உடனே பியலோ வேற வழி இல்லாம அவங்க அம்மாவை அவங்க வீட்டுல இந்த பேஸ்மெண்ட்ல போட்டுட்டு ஒரு தியேட்டர் ஆபரேட்டரை பாக்குறதுக்காக போயிருப்பாங்க. அன்னைக்கு ஃபுல்லா அவரோட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த நாள் அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பா. அவரும் பியலோட வீட பார்க்குமே இந்த வீட்டுல ஏகப்பட்ட அமானுஷ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயமே இவருக்கு தெரிய வருதுங்க. அது மட்டும் இல்லாம பியலோட நடவடிக்கைகளும் ரொம்ப வித்தியாசமா மாறுற மாதிரி இவருக்கு தெரிய வருது. இனி இங்க இருந்தா நம்ம உயிருக்கு தான் ஆபத்து இருக்கு அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாருங்க. எங்க இவருக்கு நடந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நினைச்சு ஒரு பெரிய கம்பி எடுத்துட்டு போய் அவர் கார்ல இருக்கும் போதே அவரை குத்தி கொலை பண்ணிடுறா. அவர் அந்த ரத்த கரையோட கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கிறாருங்க. அதே நேரம் அடுத்த நாள் பியல் ஆசைப்பட்ட மாதிரி அந்த டான்ஸ் காம்படிஷன் நடக்க போகுது. அதுக்கு எப்படியாவது நம்ம கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக பியலும் சிவப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க அப்பாவை கூட்டிட்டு போறான்னு சொல்லி முயற்சி பண்றா. ஆனா அவங்க அப்பா நடந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு வெள்ளை துணி எடுத்துட்டு போய் அவங்க அப்பாவை மூச்சை மூடி கொலை பண்ணி அவர் வாயில ஒரு டேப்பையும் சுத்தி அவர் கூட்டிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டிவி ஆபரேட்டரோட பணத்தையும் மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் காரோடய சேர்த்து அங்க இருந்த முதல்ல ஏரிக்குள்ள தள்ளிட்டு இவரும் டான்ஸ் காம்படிஷன் போறா. ஆனா அதுக்கப்புறம் தாங்க ஏகப்பட்ட சம்பவங்களே நடக்க ஆரம்பிக்குது.